ஹலோ எவ்ரிவன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்டினோ படிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் நிறைய வழிகளை நோக்கி போறீங்க. அதுல இது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆர்டினோ லேர்ன் பண்ணி கொள்றதுக்கு வீட்டில இருந்து. சாதாரணமா நீங்க ஆர்டினோ லேர்ன் பண்ணணும்னா உங்களுக்கு முக்கியமா ஒரு லேர்னிங் கிட் தேவைப்படும். ஆர்டினோட அப்படின்னா ஆர்டினோ போர்டு அண்ட் சென்சர்ஸ் மாடியூல்ஸ் கொஞ்சம் சேர்ந்து ஒரு லேர்னிங் கிட் தேவைப்படும். நாங்க இன்னைக்கு ஒரு வழியை பார்ப்போம். அந்த மாதிரி லேர்னிங் கிட் இல்லாம அப்படின்னா நீங்க பே பண்ணாம ஒரு லேர்னிங் கிட்ட சொல்லி கொடுத்து வாங்காம எப்படி உங்களோட கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஆர்டினோ லேர்ன் பண்ணி கொள்றது, ஆர்டினோல ப்ரொஜெக்ட் செஞ்சு பார்க்கறது, சிமுலேஷன் செஞ்சு கொள்றது, சிமுலேஷன் மெத்தட் தான் இது செஞ்சு கொள்றது என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கு நாங்க இன்றைக்கு யூஸ் பண்ண போற டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்கர்கேட் பத்தி ஏ டு செட் உங்களுக்கு சின்ன பேசிக் ஐடியாஸை தரேன் நான். அதோட லாஸ்ட் ஒரு இந்த வீடியோ பாருங்க. லாஸ்ட்ல நான் ஒரு நியூஸ் ஒன்று தரேன், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த நியூஸ். ஓகே, இப்போ நீங்க திங்கர்கேட்ல லேர்ன் பண்ணணும்டா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த திங்கர்கேட்ன்றது எப்படின்னா, நீங்க சாதாரணமா ஆர்டினோ படிக்கும் போது என்ன செய்வீங்க, ஒரு லேர்னிங் கிட்ட வாங்கி அந்த லேர்னிங் கிட்ல உள்ள மொடியூல் ஸ்போர்ட்ஸை வச்சு தான் நீங்க சர்க்கிட்ஸை செஞ்சு அவங்களோட வேலைகளை முடிச்சு கொள்ளிங்க. ஆனா அந்த திங்கர்கேட் எப்படின்னா எல்லா கம்போனன்ட்டுமே வெர்ச்சுவலா அங்க இருக்கும். செட் ஆஃப் கம்போனன்ட் இன்டர்ஃபேஸ்ல இருக்கும். அதை நீங்க எடுத்துக்கொண்டு அதுலயே நீங்க கோட் பண்ணலும். இந்த திங்கர்கேட்ல உள்ள பெனிஃபிட் என்னன்னா, நீங்க இதுல ரெண்டு வகையான கோடிங்ஸை கத்துக்கொள்ளலும். ஒன்று சாதாரணமா நாங்க யூஸ் பண்ற மாதிரி டெக்ஸ்ட்ல கோட் பண்ணலும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சிம்பிளா பிளாக்ஸ் எடுத்து கோட் பண்ணலும். இந்த பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங் எப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல கொஞ்சம் கதைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நானும் பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங் ஆரம்ப காலத்துல நிறையவே பயன்படுத்தினேன். பிறகுதான் நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதுக்கு மாறணும். அப்ப நாங்க இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இந்த திங்கர்கேட்ன்றது எப்படி நீங்க எடுத்துக்கொள்றதுன்னு பார்ப்போம். இது ஒரு சாஃப்ட்வேர் இல்லை, இது ஒரு வெப் அப்ளிகேஷன். அதாவது வெப்சைட்ல இருக்கிற அப்ளிகேஷன் உண்டு. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ நாங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி அக்சஸ் பண்ற, எப்படி அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்றதுன்னு இப்ப பார்க்கணும். நீங்க சிம்பிளா அவங்களோட விண்டோஸ்ல க்ரோம் சரி என்ன சரி ஒரு ப்ரௌசருக்கு போயிட்டு திங்கர்கேட்னு சர்ச் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டி அடிச்சோன்னே வந்துட்டு ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்றதுனால TINKERCAD சொல்லி திங்கர்கேட்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கூகுள்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ்லேயே இது வந்துடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ்லேயே திங்கர்கேட்னு சொல்லி வந்துடும். அப்போ நீங்க திங்கர்கேடை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏலும் இப்ப திங்கர்கேடுக்குள்ள கொஞ்சம் லோட் ஆகும். என்னண்டா இது ஒரு வெப் அப்ளிகேஷனும் நிறைய வேலை செய்யலும், அதனால கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, இதுல ஸ்டார்டிங் பேஜ் இப்படிதான் இருக்குது. அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறாங்க. என்னென்னா டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம், நிறைய டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது 3D டிசைன்ஸ். ஓகே, என்ன இமேஜ் 3D டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், கோட் பண்ணலும், பிளாக்ஸ் வடிவில் கோட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுல நல்ல இன்டர்ஃபேஸ். அடுத்தது இதுலயே உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த லேர்னுக்கு கொடுத்து அதுக்குள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது, செஞ்சு பாருங்க. இதை யூஸ் பண்ணி டீச்சும் பண்ணலாம். அதாவது நீங்க ஐசிடி டீச்சர் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆர்டினோ பத்தி டீச் பண்றதா இருந்தாலும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்றதுக்கு வர்ச்சுவலா. ஓகே, அப்ப நீங்க தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டீச்சிங் பர்பஸ்க்காக. ஓகே, இதான் ஃப்ரண்ட் பேஜ் இவ்வளவு தான். அப்ப நாங்க இதுல அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றோம். அப்படின்னு சொன்னா சிம்பிள் ஜாயின் நவ் கொடுத்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டரா செய்யறதும் அப்படின்னா டீச்சர் ஒன்றா இருந்தா நீங்க எஜுகேட்டரா இன்ஸ்ட்ரக்டரா எப்படி வேணாலும் சேர்ந்து கொள்ளலாம். அதுல சேர்ந்த பிறகு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கொண்டு அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறது மூலமா, அவங்களுக்கு ஒர்க்ஸ் கொடுக்கறது மூலமா அந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. அவங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, அதை பத்தி ஒரு வீடியோ நான் லேட்டா போஸ்ட் பண்றேன். அதை விட்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஸ்டூடெண்டா கிளாஸ் ஒன்றுக்கு ஜாயின் பண்றதுண்டா அப்படி ஏதாவது டீச்சர்ஸ் செஞ்சாங்கன்னா கிளாஸ் ஒன்று ஜாயின் பண்றது இந்த 2 செகண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்க இண்டிவிஜுவலா படிக்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சிம்பிளா கிரியேட் பர்சனல் அக்கௌண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று உங்களுக்கு கூகுள், அதாவது வளமையா எங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஜிமெயிலை யூஸ் பண்ணி லொகின் பண்ணலாம். கிளிக் பண்ணா உங்களுக்கு ஜிமெயில் வரும், அப்புறம் லொகின் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே இருக்கிறதுனால நான் அதில் செய்ய போகல. இந்த மாதிரி தான் சிம்பிள் லோட் ஆகும். அப்புறம் உங்களோட எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்னு சொல்லி வந்துடும். அப்போ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதுக்கு லொகின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, வேணும்னா லொகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இதுல ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா, கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அதான் இது இஷ்யூ என்னன்னா, நிறைய கொஞ்சம் டேட்டா கன்சியூம் ஆகும். சாதாரண ஒரு வெப்சைட் யூஸ் பண்றதுல கொஞ்சம் டேட்டா கன்சியூம் கூட. லோட் ஆகிட்டு ஒரு தடவை வேண்டாம், அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நீங்க பயப்படாம யூஸ் பண்ணலாம்.
அப்படி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தீங்கன்னா நீங்க சைன் இன் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நீங்க எந்த இடத்துல சைன் இன் பண்ணவும் மேலும், அப்படி இல்லை ஹோம் பேஜ்ல இங்க சைன் இன் பண்ணவும் மேலும். என்னோட ஏற்கனவே அக்கௌண்ட் ஒன்று நான் அதை யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிக்கொள்றேன். ஓகே, இந்த மாதிரி இப்ப நீங்க அக்கௌண்ட் ஏற்கனவே இருந்ததுனால சைன் இன் ஆகிட்டு, இப்போ சைன் இன் ஆகினா இதுல நான் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இல்லை, பட் 2-3 3D டிசைன்ஸ் ட்ரை பண்ணிக்கிறேன். இது ஒரு நான் செஞ்ச 3D டிசைன் உண்டு. உங்களுக்கு இதுல 3D டிசைன் செய்யற எப்படின்னு நான் எழுண்டா இன்ஷால்லா நான் சொல்றேன் டைம் இருந்தால். இதுல நிறைய உங்களுக்கு நான் மெயின்லி இதை கூடுதலா யூஸ் பண்றேன்னா சர்க்கிட் டிசைனிங்க்கு. இதுல ஆர்டினோ சர்க்கிட்ஸ் மட்டும் இல்லை, நான் கிரியேட் பண்ண சர்க்கிட்ஸ் நிறைய இருக்குது. அடுத்தது ஓப்பன் சோர்ஸ் சர்க்கிட்ஸும் நிறைய இருக்குது. இதுல ஆர்டினோ சர்க்கிட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இதில் ட்ரை பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் எலக்ட்ரானிக்ஸோ ஆர்டினோ ஆன்லைன்ல டீச் பண்ணக்குள்ள நான் ப்ரைவேட் கிளாஸஸ் நிறைய செஞ்சு கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் தெரியுமேகும். அந்த மாதிரி ப்ரைவேட் கிளாஸஸ் செய்யும் போது நான் இதை யூஸ் பண்ணி தான் டீச் பண்ணுவேன்டா. எனக்கு இது ரொம்ப சிம்பிள், இங்க பிளக் பண்ணி காட்டுறதை விட இந்த மாதிரி வெர்ச்சுவலா செய்யக்குள்ள இது லேஸ் ஆகி கொண்டதுனால இப்படி செய்வேன். முக்கியமான சர்க்கிட்ஸ் மட்டும்தான் பிளக் பண்ணி காட்டுவேன் கிளாஸஸ்ல. அப்ப இதுல உங்களுக்கு வேண்டிய மாதிரி இருக்குது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 3D டிசைன் செய்யலும், இந்த ஓகே இந்த இடத்துல 3D டிசைன் செய்யலும், சர்க்கிட் செய்யலும், கோட் பிளாக்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் லெசன்ஸ் நிறைய உங்களுக்கு கிரியேட் பண்ணி நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி அது செட்டப் உண்டு. அப்போ நாங்கள் போகிற ஒரு டைம் பேசுவோம். நாங்கள் சர்க்கிட்ஸ் பற்றி தான் எண்டே பார்க்க போகிறோம். நீங்கள் சர்க்கிட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணா கிரியேட் நியூ சர்க்கிட் கொடுத்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு அந்த நியூ சர்க்கிட் ஒன்று போய் கொள்ளையிலும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஏழும் சிம்பிளா அந்த இன்டர்ஃபேஸுக்குள்ள வார்த்தை. நாங்கள் முதல்ல இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல உங்களுக்கு ஒரு தேவையான கம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த 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 கோனர்ல கம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப புதுசா மைக்ரோபிட்டையும் இந்த கம்போனன்ட் லிஸ்ட்ல எட் பண்ணிக்கிறாங்க. இது மூலமா உங்களுக்கு ஏழும் இப்ப ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிலபஸ் படி கிரேட் 6ல இருந்து அந்த 9 வகையான பகுதியில மெஜிக் பிட் அண்ட் மைக்ரோபிட் ரெண்டுமே இருக்குது. சாரி, மைக்ரோபிட் வந்து கட்டாயம் ஒரு இருக்குது, ஒரு சப்ஜெக்டா ஒரு அத்தியாயம் இருக்குது. அப்ப அதுக்கு உங்களுக்கு அதுல ஒரு ப்ராக்டிக்கலை செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம், எந்த இஷ்யூவும் இல்லாம. அடுத்தது ஆர்டினோ இருக்குது, அதுக்கு தேவையான இன்னும் ரெசிஸ்டர், எல்இடி பல்ப்ஸ், பட்டன்ஸ், அப்புறம் வந்து கெப்பாசிட்டர்ஸ், பேட்டரிஸ், பொதுவா ஒரு லேர்னிங் கிட்ல இருக்க வேண்டிய எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா இன்னும் கம்போனன்ட்ஸும் இருக்குது, பேசிக் கம்போனன்ட்ஸ். அப்புறம் இதுல ஸ்டார்டர் இருக்குது, அப்புறம் வந்து ஆர்டினோக்கு தேவையானது இருக்குது, மைக்ரோபிட்டுக்கு தேவையான இருக்குது, அசெம்பிள் பண்ண சர்க்கிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் இப்படி பார்த்து கொள்ளையிலும். இதையே உங்களுக்கு யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஜெக்ட்ஸை செஞ்சு கொள்ளையிலும். ரொம்ப சிம்பிளா நாங்கள் சின்ன ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இதில் ட்ரை பண்ணுவோம் செய்யறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் பகுதி, முதலாவது பகுதி. இதை உங்களுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த மேலே உள்ள இந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கம்போனன்ட் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டுட்டீங்கன்னு வைங்க. இப்ப ரெசிஸ்டர் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டேன்னா இந்த இதுல மூலமா உங்களுக்கு பெருசாக்கி கொள்ள சின்ன நாய்க்கொள்ளும். அப்ப அதை போட்டது பிறகு இதை நான் சைடு சேஞ்ச் பண்ணணும்னா இதை கிரியேட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கொள்ளும் எனக்கு தேவையான மாதிரி. இது தேவையில்லைன்னா எனக்கு இந்த டிலீட் பண்ண கொடுத்து டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அன்டூ பண்ணிக்கொள்ளும், ரீடூ பண்ணிக்கொள்ளும். ஏதாவது நோட்ஸ் போடணும்னா நீங்க அந்த கம்போனன்ட் கிட்ட போட்டு இவற்றில் நோட் ஏதாவது போட்டுக்கொள்ளும். ஓகே, அது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். அப்புறம் அடுத்தது வந்து இதுல உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து வரேன், இதை உங்களோட ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணவும் மேலும். திங்கர்கேட்ல உள்ள அடுத்த பெனிஃபிட் தான் இதை ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலும். ஷேர் பண்றதோட உங்களுக்கு இதை எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டாம் யூஸ் பண்ணலும். இல்ல உங்களுக்கு கம்போனன்ட் இப்ப நீங்க என்னென்ன கம்போனன்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க ஒரு சர்க்கிட் ஒன்று செய்றீங்க, செஞ்ச பிறகு அதை நீங்க பிசிக்கலா செய்யறதுக்காக வேண்டி ஒரு லிஸ்ட் ஒன்று தேவை. நீங்க ஷாப்புக்கு போயிட்டு சாமான் எடுக்கிறதுக்குன்னா ஒரு சிம்பிளா இந்த பேஜுக்கு போயிட்டு இதை சிபிபி ஒன்று எடுத்துக்கொண்டு பிரிண்ட் ஒன்று எடுத்து உங்களுக்கு இல்லாட்டி அது போன்ல எடுத்துக்கொண்டு சரி பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஏதாவது ஷாப் ஒன்று கொண்டு போய் கொடுத்து. ஓகே, அதுல அடுத்த முக்கியமான பகுதி தான் இந்த கோடுன்னு சொல்ற பகுதி. ஓகே, இந்த கோடுன்னு சொல்ற பகுதி எனேபிள் ஆகும் நாங்க ஏதாவது ஒரு கம்போனண்ட்டை ட்ராக் பண்ணி போட்டோம். நான் இப்ப இது ஆர்டினோ எங்களுக்கு வளமையா தெரிஞ்ச ஆர்டினோ போர்டை ட்ராக் பண்ணி போடுவோம். ஓகே, நான் ஆர்டினோ போர்டை இங்க ட்ராக் பண்ணி போட்டேன். நான் இது சின்ன நாக்கி கொள்றேன். இப்ப நான் ஆர்டினோ போர்டை போட்டதுனால ட்ராக் பண்ணி இந்த இது நான் கொஞ்சம் மேல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோட் பிளாக்ஸ் வந்துட்டு இதுல வந்து நான் சொன்ன மாதிரி 2 வகையான கோடிங் செய்யணும். ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங். அதான் இந்த பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங். இதுல மூலமா என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஏலும் சிம்பிளா இந்த பிளாக்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு இந்த பிளாக் ப்ரோக்ராமிங் செஞ்சுக்கோங்க பிளாக் மூலமா. அதாவது இப்ப இந்த பிளாக்ஸ் எப்படி உருவாக்கிருக்காங்கன்னா இப்ப நாங்க அவுட்புட்டுக்கு தேவையான பிளாக் தான் இது. எத்தனாவது பின்ன எத்தனாவது அவுட்புட் ஆக்கிக்கொள்ளணும். இப்ப பின்ன கிளிக் பண்ணியாச்சு, இதுல அவுட்புட் என்ன ஹையா லோவா அப்படியே உங்களுக்கு சிம்பிளா அந்த பிளாக் ப்ரோக்ராமிங் செய்யலும். ஆர்டினோ நீங்க பேசிக் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சிம்பிள் பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங் செஞ்சு கொண்டு போயிடலாம்.
அடுத்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அந்த இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன், ஃபோர் லூப்புகள் அதெல்லாம் வந்து இதுல கிரியேட் பண்ணல உங்களுக்கு பிளாக்ஸ் மூலமாவே. அடுத்தது மேத்தமெட்டிக்கல் உங்களுக்கு ஏதாவது இது வேணும்னா, அதாவது ஏதாவது இஃப் இது பார்த்து லாஜிக் பார்த்து கொள்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலும். வேரியபிள்ஸ் எதுவும் கிரியேட் பண்றேன் அது கிரியேட் பண்ணலும். அதே மாதிரி அவுட்புட்ஸ் எதுவும் கொடுக்கணும், அதாவது பிரிண்ட் கமாண்ட் எதுவும் கொடுக்கணும்டா இதை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட், இது ரெண்டுலையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். அதாவது நீங்க இதுல ஒரு பிளாக் எடுத்து இங்க பிளேஸ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த கோட் இங்க சேஞ்ச் ஆகிட்டு பாத்தீங்களா, இது உண்மையா கோட் பில. ஓகே, நான் உங்களுக்கு சும்மா செஞ்சு காட்டுறேன். என்னடா இதுல கிளிக் பண்ணி இதுல போட்ட உடனே இந்த இடத்துல அந்த அதுக்கு தேவையான கோட் வந்து பிளேஸ் ஆகிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுல இருந்து நீங்க ட்ராக் பண்ணி போட போட இந்த சைட்ல C++ கோட் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய பெனிஃபிட் உண்டு இந்த சாஃப்ட்வேர்ல. அதனால உங்களுக்கு சிம்பிளா இந்த பிளாக்ஸ் எடுத்து ட்ராக் பண்ணி போட்டு உங்களுக்கு கோடை ஜெனரேட் பண்ணி கொண்டு எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களை ஆர்டினோல அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மூணாவது தான் எங்களுக்கு வளமையா யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு சம்பூர்ணமா கோட்லயே டைப் பண்றதுக்கு மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதுல இருக்குது. உங்களுக்கு பேசிக்கா அந்த திங்கர்கேட்ல விஷயங்கள் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். திங்கர்கேட்ல சர்க்யூட் டிசைன் பண்றது ரொம்பவே சிம்பிள். ஓகே, கோட் பண்றது நாங்க ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், நாங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம். நீங்க பார்க்கலாட்டி எங்களோட பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது, 50 வீடியோக்கு மேல இருக்குது, போயிட்டு பாருங்க. பார்த்து கோட் பண்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளா இந்த இடத்துல கோட் பண்ணலாம். இதுல வந்து இப்ப நீங்க இந்த ஏதாவது ஒரு பின்னுக்கு சாரி ஆர்டினோ போர்ட் 2 இல்ல 3 வந்துட்டு நான் இதை டிலீட் பண்றேன். ஓகே, ஒன்றை டிலீட் பண்ணிட்டேன். இப்ப இதுல நீங்க சர்க்யூட் ஒன்று செய்யும் போது இப்ப நான் எல்இடி பல்ப் கொண்ட 13ஆம் பின்னுக்கு கொடுக்க போறேன்னா எனக்கு எல்இடி பல்ப் கொண்டு எடுத்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பிரெட் போர்டோட வேணும்னா பிரெட் போர்டையும் ட்ராக் பண்ணி போட்டுக்கொள்ளும். 13ஆம் பின்னு கொடுக்க போறேன்னா கொடுத்தாச்சு. ரெசிஸ்டர் எடுத்துட்டு வந்து பிளஸ் பிளஸ் மைனஸ்ல மைனஸ். இப்ப இதுல அனோட்னு சொல்லி இது வந்து பிளஸ், கதோட்னது மைனஸ். நான் இப்ப பிளஸுக்கு செட் பண்றேன். 13ஆவது பின்னுக்கு பிளஸ் கொடுக்குறேன். அப்புறம் இந்த பின்னை இதுக்கு கனெக்ட் பண்றோம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி சர்க்யூட்டை அங்கிட்ட இங்கிட்ட ஆகிக்கொள்ளும். இதை இப்படி உங்களுக்கு இப்படி வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளும். அதே மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்றதுனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், எல்லோ சேஞ்ச் பண்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளா இதுல சர்க்யூட்டை டிசைன் பண்ணி கொள்ளும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கோடை கொடுத்துட்டு இந்த இடத்துல கோட் ஜெனரேட் ஆகி தான் இருக்குது. அப்ப நான் கிளிக் பண்ணிட்டு சிமுலேட் ஆகுது. ஓகே, இந்த பாத்தீங்கன்னா அந்த எல்இடி பல்ப் பிளிங்க் ஆகிக்கொண்டே அந்த பிளிங்க் கோட் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளா சர்க்யூட் டிசைன் பண்ணிக்கொள்ளும். இது சின்ன சர்க்யூட் மட்டும் இல்லாம உங்களுக்கு பெரிய சர்க்யூட் செய்யும் இதுல டிசைன் பண்ணிடும். இதுல நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொன்னா இப்ப நான் சில ஆப்ஷன்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. இதுல இருக்கிறேன் நான் அந்த கோடை க்ளோஸ் பண்ணிட்டு இதுல வந்து பிஐஆர் சென்சர் எல்லாம் நிறைய சென்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப இந்த இதை எடுத்தீங்கன்னு சொன்னா சர்வ் மோட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சர்வ் மோட்டர் ரொட்டேட் ஆகுறது உங்களுக்கு அழகா பார்த்துக்கொள்ளலாம் இதுல. அதே மாதிரி இப்ப இந்த எல்டிஆர் எடுத்தீங்கன்னா இப்போ எல்டிஆர் எல்லாத்தையும் ஒரு சென்சர் போட்டுக்கொள்ளும். பிஐஆர் சென்சர், அல்ட்ராசோனிக், இந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ் இதுக்குள்ள இருக்குது. மல்டிமீட்டர், இந்த மல்டிமீட்டர் எல்லாம் வேல்யூஸ் எங்களையும் பார்த்துக்கொள்ளலாம் சிம்பிளா. சர்க்யூட் வேலை செய்யும் போது ஒரு வேல்யூ, மற்ற டைம்ல உள்ள வேல்யூ, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸையும் இந்த இது மூலமா பார்த்துக்கொள்ளலாம். நம்ம இப்போ சிமுலேட் கொடுத்துட்டேன்னு சொன்னா இதுல உள்ள யூஸ் பண்றதுல பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு இப்போ இந்த சென்சர்ல சென்சிங் ரேஞ்ச் வந்து எங்களுக்கு இது பார்த்துக்கொள்ளலாம். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த சென்சிங் ரேஞ்ச் இதை இப்படி இன்னும் இப்ப இது சென்சர் ரவுண்ட் அந்த இதே எங்களுக்கு சிமுலேஷன்ல பார்த்துக்கொள்ளலாம் சிம்பிளா. பிசிக்கல் சர்க்யூட் போறது வந்து இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிக்கும். இப்போ இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே இதுல அவுட்புட் எப்படி இன்புட் எவ்வளவு போகுதுன்னு சொல்லி எங்களை பார்த்துக்கொள்ளலாம், டிஸ்பிளே பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி லைட்டுக்கு அதே மாதிரி டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குரிய அவுட்புட்டை பார்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க செய்ய போகிற சர்க்யூட்டை அழகாவே சிமுலேட் பண்ணி உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொள்ளமைக்கும். இந்த டைம்ல நீங்க வீட்டுல சும்மா தான் இருப்பீங்க, அதனால கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும் நிறைய பேர். ஓகே, அதோட இதையும் நீங்க ஆர்டினோ லேர்ன் பண்ண விரும்பினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகிக்கும். நீங்க திங்கர்கேட் மூலமா ஆர்டினோ படிக்கிற ட்ரை பண்ணுங்க. சரி, அதோட இப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க ஐஐ.டெல்கேன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இது மூலமா நாங்க ஆர்டினோ கோர்சஸ் வந்து நிறையவே கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நிறைய கோர்சஸ் வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கிறோம். சர்டிபிகேட் கோர்சஸ் ஸ்ரீலங்கால மட்டும் இல்லாம நிறைய இடத்துல செய்யற இந்தியாலையும் நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம் ஆன்லைன்ல. ஓகே, இப்போதைக்கு கொரோனா சிச்சுவேஷன் ஆன்லைன்ல பிறகு நாங்க ஒரு இடம் எடுத்து நாங்க இன்ஸ்டிடியூட் மாதிரியே செய்யற ஐடியா இருக்குது. எல்லாருக்கும் சர்டிபிகேட் ஒன்று தரப்படும். இதுல நிறைய கோர்சஸ் இருக்குது. ஒரு 5 கேட்டகரிஸ்ல கோர்சஸ் போட்டுக்கிறோம். ஐஐ.டெல்கே லிங்க் கீழே தந்திக்கிறேன், நீங்க போயிட்டு பாருங்க.
அதோட சிங்களம் லாங்குவேஜ்ல, அதாவது ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ்ல நிறைய பேர் என் இந்தியன் கழிக்கிறாங்க என் வீடியோஸ் பார்க்குறேன், அதனால சொல்றேன். ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ்ல நாங்கள் வந்து கோர்ஸ் வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து 4 days ஒர்க் ஷாப் வந்து செய்யிருக்கிறோம். திங்கர்கேட்ல பேஸ் பண்ணி தான் நிறைய ப்ராக்டிக்கல் செய்யறதுக்கு இருக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். நீங்க அதுக்கெல்லாம் ஜாயின் ஆகணும், அந்த மாதிரி நீங்க எங்களோட கோர்ஸுக்கு ஜாயின் ஆகணும், எங்களோட அப்டேட்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளணும்னா கீழே நம்ம சோஷியல் மீடியா லிங்க்ஸ், வெப்சைட் லிங்க்ஸ், நிறைய லிங்க்ஸ் தந்திக்கிறேன். எல்லா லிங்கையும் கிளிக் பண்ணி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட டச் லைக்கல். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஒரு ஷார்ட் வீடியோ நினைச்சேன், நான் நிறைய டைம் போயிட்டுது. இட்ஸ் ஓகே. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரை பாய் பாய்.